தலைவலிக்குதடா, தலைவலிக்குது. என்னடா ஆச்சு? இன்னைக்கு காஃபி குடிக்கல மாஸ்டர். ஒரே தலைவலி, மோட்டிவேஷனே இல்ல. காஃபி குடிக்கலனால இதான் மாஸ்டர் பிரச்சனை. பிரச்சனையே நீ காஃபி குடிக்கிறது தான். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? காஃபி குடிக்கிறனால உன் பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ குறைஞ்சு உனக்கு ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். இப்படியே பழகிட்டு எப்பயும் குடிக்கிற நேரத்துல நீ காஃபி குடிக்கலனா பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கிறனால உனக்கு தலைவலி வரும். காஃபில இருக்கிற கெஃபைன் ஒரு டயூரெட்டிக். இதோட வேலை உடம்புல இருக்கிற நீரை அதிகமான அளவு யூரின் வழியா வெளியேற்றுறது. ஸோ டீஹைட்ரேஷன்னாலையும் உனக்கு தலைவலி வரும். அப்போ டயர்டா ஃபீல் ஆகுறதுக்கு காரணம் நம்ம மூளை தான் டயர்ட் ஆகுற தூக்க வர சிக்னல்ஸ் எல்லாத்தையும் உடம்புக்கு அனுப்பும். கெஃபைன் என்ன பண்ணுனா இந்த சிக்னல்ஸை பிளாக் பண்ணி உன் உடம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆக வைக்கும். இது போக டோபமைன் லெவல்ஸையும் கெஃபைன் பூஸ்ட் பண்றனால உனக்கு மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகும். இது நல்ல விஷயம் தானே. நம்ம அனுப்புற சிக்னல்ஸ் எல்லாம் பிளாக் ஆகுதுன்னு நம்மளோட மூளை அதிக அளவு சிக்னல்ஸை அனுப்ப ஆரம்பிக்கும். கெஃபைனோட எஃபெக்ட் 1-2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமா வர சிக்னல்ஸை பிளாக் பண்ண கெஃபைன் இல்லாதனால உன் உடம்பு டயர்டாகவும் டீமோட்டிவேட்டடாகவும் ஃபீல் ஆகும். ஓ, இதனால காலையில மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்ததை மதியம் 1, சாயங்காலம் 1, ஏன் நைட்டு கூட 1 குடிச்சு நீ எப்பயுமே எனர்ஜெட்டிக்காவே இருந்தா எப்படி உனக்கு தூக்கம் வரும்? சரியான தூக்கம் இல்லாதனால அடுத்த நாள் காலையில டயர்டா ஃபீல் ஆகும், தலைவலி வரும். மறுபடியும் அதை சரி பண்றதுக்கும் காஃபி தான் குடிப்ப. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதைக்கு அடிமையாகிற. இதெல்லாம் போக எரியறத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி காஃபில சேர்க்கிற சுகர் உன்னுடைய கிரேவிங்ஸையும் அடிக்ஷன்ஸையும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா காலையில காஃபி குடிக்கிறது தானே நம்ம பாரம்பரியம். வெள்ளைக்காரன் வந்துதான் இங்க டீ காஃபி எஸ்டேட்டே ஆரம்பிச்சான். அவன் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. அவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக பொய்யா மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளை காஃபி பைத்தியமாக்கிட்டான். ஓ, நம்மளை இப்படி அடிமையாக்கிட்டு போயிட்டானா? அப்ப காலையில எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றதுக்கு என்ன குடிக்கலாம்? எனர்ஜின்னு கமெண்ட் பண்ண நம்ம முன்னோர்கள் வேற லெவல் எனர்ஜிக்கு என்னெல்லாம் குடிச்சாங்கன்றத சொல்றேன். அது போக காஃபி அடிக்ஷனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்படி குறைக்கலான்றதையும் சொல்றேன். சூப்பர் மாஸ்டர். இப்பவே இந்த வீடியோவை மொடா காஃபி குடிக்காரங்களுக்கு ஷேர் பண்றேன்.